7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா. 7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த வாரம் 2 முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றன. ஒன்று, கோயமுத்தூரில் இளம் தொழில் முனைவோர் மையம் சார்பாக அந்த 2024ஆம் ஆண்டுக்கான மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் அங்கு வருகை தந்து தமிழகத்தில் பிரபலமாக விளங்கக்கூடிய தொழில் அதிபர்களுடைய யோசனைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு அனைவருக்கும் கிடைத்தது. அந்த வாய்ப்புகளை உங்களோடு நாங்களும் பகிர்ந்தளிக்க விரும்புகின்றோம். இது ஒரு நிகழ்வு. அதனை தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு வெகு விமர்சையான உலக முதலீட்டர் மாநாடு இன்று முடிவடைந்துள்ளது. உலகமெங்கும் உள்ள தொழிற்சாலைகள் தமிழகத்தில் தங்களுடைய தொழிற்சாலைகளை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த 2 நிகழ்வுகளையும் ஒன்று சேர்த்து எப்படி நாம் அதில் பயன்பெறப் போகிறோம், வியாபாரம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் என்ன பலன் உள்ளது, 6,64,150 கோடி இதுவரை ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. அப்படி 6,64,150 கோடி ஈர்க்கப்பட்டாலும் சாதாரண தொழில் செய்தால் எனக்கு என்ன பலன் என்ற அந்த கேள்வியை உங்களோடு சேர்ந்து நாங்களும் வைத்து அதற்கான விளக்கத்தை தர 7P நியூஸ் மீடியா இந்த காணொலியை வழங்குகிறது. உலகத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலும் இந்தியாவின் சிறப்பு உலகம் முழுவதும் தெரியும். அதுபோன்று இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் தமிழகத்தின் சிறப்பு ஒரு சிறப்புக்குரிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பூலோக அமைப்பில், அரசியல் அமைப்பில், சமூக கட்டமைப்பில் ஒரு மிக சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்கி வருகிறது. அதற்கு பெரியார், கலைஞர், முன்னால் இருந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவருடைய அசாத்திய திறமையால், அசாத்திய தைரியத்தால் சில முடிவுகள் எடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் தொழிற்சாலைகள் வந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் உலகத்தில் கல்வி அறிவு அதிகமுள்ள மாநிலமாக தமிழகம் பார்க்கப்படுகிறது. ஏன் US போன்ற பெரும் நாடுகளிடம் நாம் ஒப்பிடும்போது கூட 57% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தமிழகம் விளங்கி வருகின்றது. அதன் பின்பு நிலையான அரசியல், கலாச்சாரம், மக்கள் அன்றாடம் அவர்களுடைய குடும்பத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, இப்படி எண்ணிலடங்கா காரணங்கள் தமிழகத்தில் வியாபாரம் தொடர்ந்து அழகான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை உலக நிறுவனங்கள் கவனித்து வருகின்றன. அதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழகத்தில் தொடர்ந்து முதலீடுகள் ஈர்க்கப்படுகின்றன என்று சொல்கிறது ஒரு யுக்தி குறிப்பு. தமிழ்நாடு கனவு என்ற ஒரு தலைப்பை தொடர்ந்து சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் பல்வேறு பத்திரிகைகள் எழுதி வருகின்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தமிழகத்தில் கல்வி அறிவு ஒரு காரணம், அதன் பின்பு சமூக கட்டமைப்பு ஒரு காரணம், தமிழகத்தில் எவர் பின்னும் ஜாதி இல்லை என்பது ஒரு காரணம் என்று மிக அழகாக குறிப்பிட்டார். இந்த காரணங்களால் தமிழகம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது எல்லாம் ஒருபுறம் இருக்க, சாதாரண கடை வைத்திருக்கும் எனக்கும், ஒரு சிறிய அளவில் உற்பத்தி செய்யும் எனக்கும் என்ன பலன், எப்படி என்னுடைய பொருட்களை, சேவையை நான் உலக தரத்தில் கொண்டு வருவது என்ற அந்த கேள்வி பல்வேறு வியாபாரிகள் மத்தியில் உள்ளது. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தமிழகத்தில் இதுவரை உலக அளவில் எட்டக்கூடிய பிராண்ட் என்பது மிக குறைவாக உள்ளது என்பது வருத்தம் அளிக்கக்கூடியது. கிட்டத்தட்ட வெறும் 250 பிராண்டுகள் மட்டுமே உலக அளவில் ஜொலிக்கின்றன. உலக அரங்கில் நாம் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நிறுவனத்தை, உங்கள் பொருளை, உங்கள் சேவையை நீங்கள் பிராண்டாக மாற்ற வேண்டும். அப்படி பிராண்டாக மாற்றினால் மட்டுமே உலக சந்தையில் உங்களால் காலெடுத்து வைக்க முடியும் என்பதுதான்
அந்த சுரேஷ் சம்தான் அவர்களின் ஒரு தொகுப்பான பேச்சாக பார்க்கப்படுகிறது. ஒரு லோகோவாக இருக்கட்டும், ஒரு டிசைனாக இருக்கட்டும், அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய தரம் அத்தனையும் நீங்கள் தயாரிக்கும் பொருள் உலக நிறுவனங்களோடு போட்டி போட வேண்டும் என்பதுதான் 7P நியூஸ் மீடியாவின் கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நிறுவனத்தை மிக சரியான வர்த்தக நடைமுறையை கடைபிடித்து நாம் நடக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு சில்லறை வியாபாரி தனக்கு நடக்கும் வியாபாரத்திலிருந்து 10 மடங்குக்கு மேல் தன்னுடைய கொள்முதலை மேற்கொள்ள கூடாது என்று சொல்கிறார் ஒரு மூத்த தொழிலதிபர், சென்னை சில்க் உரிமையாளர். இப்படி பல்வேறு யுக்திகளை கடைபிடித்து 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய பிராண்ட் நிறுவனங்கள் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்களும் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.